இங்க அனுன்ற பொண்ணு ரொம்ப அழகா இருக்கறனால எல்லா பசங்களும் இந்த பொண்ணை பாக்குறதுக்காகவே வரானுங்க. இவங்க அப்பா கூட வெளியில போறப்ப கூட இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த பொண்ணோட வீட்டுக்கு ரிலேட்டிவ்னா வந்து உங்க வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது, உங்க பொண்ணு வயசுக்குனா வந்துட்டாலா, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் கொரோனா டயத்திலே வந்துட்டா லாக்டவுன்னால யாருக்கும் சொல்ல முடியல, சிம்பிளா எங்க வீட்டோட நாங்களே சுத்திட்டோம்னு சொல்றாரு. இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வயசு ஆயிருச்சு, அதனால கல்யாண பேச்சு எடுக்கலாமான்னு கேக்குறாரு. என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணையே ஒன் சைடா லவ் பண்ற அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட வந்து, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியான்னு கேக்குறான். எனக்கு கல்யாணம் ஆகுறதுல நிறைய பிரச்சனை இருக்கு, உனக்கு சொன்னா புரியாது, நீ கிளம்புன்னு சொல்றா. உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, உனக்கு ஓகேவான்னு கேக்குறான். ஏன் இப்படின்னா அவன்கிட்ட சொன்னேன்னு இந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும் ரொம்ப நாளா மூடி மறைச்ச விஷயத்த நீ ஏன் வெளியில போய் சொல்றன்னு கேக்குறாரு. நான் இதுனா என் தங்கச்சிக்காக தான் சொன்னேன்னு இவனும் கிளம்பிடுறான். வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கேன்னு ஐயரனா கூட்டிட்டு வந்து வீட்டுல ஓமா வளர்த்தா, இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண இந்த பையனோட அப்பா வீட்டுக்கு வந்து வயசுக்கே வராத பொண்ண என் பையன் தலையில கட்ட பாக்குறியான்னு பயங்கரமா சண்டை போடுறாரு. இது சொன்னது மட்டும் இல்லாம இது ஒரு பொண்ணே கிடையாது, இது ஒரு பையன்னு சொல்றாரு.